இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சித்திரை வைசாக்கி விஷு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் அன்வர். இன்று சித்திரை புத்தாண்டு, வைசாக்கி மற்றும் விஷு புத்தாண்டை கொண்டாடும் மலேசிய வாழ் தமிழ், சீக்கிய, மலையாளி அன்பர்களுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பினை கொண்டு வரட்டும் என்றார் அவர். நாம் பன்முகத்தன்மையை பெருமையுடன் கொண்டாடுகிறோம். இதுவே நமது நாட்டை தனித்துவமாகவும் வலிமையாகவும் காட்டுகிறது. எனவே நாட்டு மக்கள் பரஸ்பர ஒற்றுமை உணர்வை தொடர வேண்டும். இதுவே நம் உண்மையான பலம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். வணிக நிதி உதவி உட்பட இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும். அதேபோல் கல்வி, வழிபாட்டு தலங்கள், வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அம்சங்களையும் அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தும். இது நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரின் எதிர்கால தேவைக்கு மிகவும் முக்கியமானதாகவும் அமையும் என பேஸ்புக்கில் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் பிரதமர் கூறினார். பன்முகத்தன்மைதான் மலேசியர்களின் பலம். MIPP தலைவர் புனிதனின் புத்தாண்டு வாழ்த்து. பன்முகத்தன்மைதான் மலேசியர்களின் பலம். அந்த சிந்தனையோடு இன்று சித்திரை புத்தாண்டு, விஷு, வைசாக்கி, உகாதி ஆகிய புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை MIPP எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் தலைவர், பெருகத்தான் நேஷனல் துணைத் தலைவருமான PSP புனிதன் தெரிவித்துக் கொண்டார். இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் சீக்கிய சமூகத்தினர் கொண்டாடினாலும் அனைவரும் பொதுவான மனப்பான்மையால் ஒன்றுபட்டுள்ளன. இந்த பண்டிகை காலம் நமது பன்முகத்தன்மையின் பலம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நமது மொழிகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் நமது கனவுகள் ஒன்றுதான். நமது குடும்பங்களை மேம்படுத்துவது, பாரம்பரியத்தை மதிப்பது, ஒற்றுமையை வலுப்படுத்தி அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் எதிர்பார்ப்புதான் புத்தாண்டாகும். எனவே நாடு முழுவதும் உள்ள அனைத்து இந்திய சமூகங்களுக்கும், சீக்கிய நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியான, வளமான மற்றும் அர்த்தமுள்ள புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தாபாவில் மேம்பாட்டு திட்டங்களுக்காக 6.13 மில்லியன் ஒதுக்கீட்டை அன்வார் தற்காத்தார். தாபாவில் வளர்ச்சி திட்டங்களுக்காக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர் மிங் 6.13 மில்லியன் ரிங்கிட் அறிவித்திருப்பதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தற்காத்துள்ளார். இது அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதால் நாங்கள் எச்சரிக்கையை வெளியிட வேண்டி இருக்கும் என்பதோடு அந்த ஒதுக்கீடு அமைக்கப்பட்டிருக்காது என்று இன்று புத்ரஜயாவில் நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு அன்வார் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதாக மேற்கோள் காட்டியது. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து வாக்குப்பதிவு நாள் வரை அரசு இயந்திரங்களை பயன்படுத்துவது அல்லது ஒதுக்கீடு செய்வது அனுமதிக்கப்படாது என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் தெளிவாக இருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை பொது கழிப்பறைகள், உணவு விடுதிகள், சமூக அரங்குகள் மற்றும் LED தெரு விளக்குகள் நிறுவுதல் உள்ளிட்ட தாபாவில் 33 திட்டங்களுக்கு தனது அமைச்சகம் இந்த ஆண்டு 6.13 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கி உள்ளதாக காங்கோர் மிங் கூறினார். ஹட்டியாய் நகை கடையில் கொள்ளை, கைதான மலேசிய ஆடவருக்கு 10 குற்ற பின்னணி. தாய்லாந்தில் புதன்கிழமையன்று நகைக்கடை ஒன்றில் கொள்ளையடித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆடவர் மலேசியாவில் 2 கடுமையான குற்ற செயல்களால் தேடப்படும் நபர் என்பதோடு இதற்கு முன் 10 குற்ற செயல்களில் ஈடுபட்ட பின்னணியை கொண்டுள்ளனர். 62 வயதான அந்த நபரிடம் கொலைக்காக தேடப்பட்ட 2 போலீஸ் பதிவுகளும் 1969 ஆண்டு அவசர கால சட்டத்தின் பிரிவு 3(1) கீழ் மற்றொரு வழக்கம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் நசருடீன் ஹுசைன் தெரிவித்தார். தாய்லாந்திலிருந்து அந்த நபரை இங்கு கொண்டு வருவதற்கு முன்பு அந்த நபர் சம்பந்தப்பட்ட விசாரணை ஆவணங்கள் ஆராயப்படுகின்றன. மேலும் தாய்லாந்தில் அவர் செய்த குற்றங்கள் குறித்து விசாரணை அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார். ஹட்டியாய் நகரில் ஆயுதம் ஏந்திய கொள்ளைக்காக கைது செய்யப்பட்டவுடன் அது குறித்த தகவல் மலேசியாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த நபர் இன்னும் விசாரணைக்காக ஹட்டியாய் லாக்கப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த நபரை தாய்லாந்திலிருந்து மலேசியாவிற்கு கொண்டு வருவதற்காக இந்த நாட்டில் அவர் செய்த குற்றங்களை நாங்கள் மேலும் விசாரிப்போம் என ரசருடீன் தெரிவித்தார். பெட்ரோல் குண்டு தாக்குதல் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுப்பீர்.
கெப்போங் எம்பி வலியுறுத்து. கோலாலம்பூர் கெப்போங் பாருவில் ஒரு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஏபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் லிம்லிப் யங் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரை சேர்ந்த வட்டி முதலையிடம் வேலை செய்வதாக நம்பப்படும் உள்ளூர்வாசி ஒருவரால் வாடகைக்கு விடப்பட்ட தன் வீடு குறிவைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து புகார் பெற்றதாக கெப்போங் எம்பியான அவர் சொன்னார். பெட்ரோல் குண்டை வீசியவர் அச்செயலை பதிவு செய்து வீடியோவை பாதிக்கப்பட்டவருக்கு அனுப்பியுள்ளார். கடனை திருப்பு செலுத்த தவறினால் தினசரி துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எச்சரித்தார். வைரலான 8 வினாடி வீடியோவில் தாக்குதல் நடத்தியவர் ஒரு வீட்டின் முன் வாயிலில் ஒரு குறிப்பை வைத்துவிட்டு பின்னர் ஒரு பொருளை தீ வைத்துவிட்டு வளாகத்திற்குள் வீசுவது தெரிகிறது. பின்னர் சந்தேக நபர் ஒரு வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றார். இது வெறும் அச்சுறுத்தல் மட்டுமல்ல, பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல், தவிர சட்டத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமமாகும் என லிம்லிப் யங் கூறினார். நொறுக்கு தீனி உணவு பொட்டலத்தில் 20.57 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கஞ்சா பூக்கள் பறிமுதல். ஐரோப்பாவுக்கு கடத்த முயன்ற 20.57 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 210 கிலோ கஞ்சா பூக்களை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகள் முறியடித்தனர். KLIA தீர்வையற்ற வர்த்தக மண்டல பகுதியில் சரக்கு நிலையத்தில் உள்ள மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய சுங்கத்துறையின் இடைக்கால துணை தலைமை இயக்குநர் டாக்டர் அகமது தௌஃபிக் சுலைமான் தெரிவித்தார். மலேசியாவை பரிமாற்ற மையமாக பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு அனுப்பிவிடப்பட்டிருந்த அந்த போதைப் பொருள் தென்கிழக்காசிய நாட்டிலிருந்து இங்கு கடத்தி வரப்பட்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அதிகாரிகள் கண்டுபிடிப்பாமல் இருப்பதற்காக அந்த கஞ்சா பூக்கள் நொறுக்கு தீனிகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளுக்கான தீனியின் பொட்டலங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. ஆந்திர பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு, 8 பேர் மரணம். ஆந்திர பிரதேசத்தின் அனகப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர் என அம்மாநில உள்துறை அமைச்சர் வங்கலாபுடி அனிதா தெரிவித்திருக்கிறார். பட்டாசுகளை தயாரிப்பதற்காக ரசாயனங்கள் கலக்கப்பட்ட போது ஏற்பட்ட வெடிப்பு பெரும் தீயை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. வெடிப்பு மிகவும் வலுவாக இருந்ததால் அந்த தொழிற்சாலையின் செங்கல் கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்தது. ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதோடு மேலும் பலர் காயங்களுடன் உயிர் தப்பியதாக போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிகிறது. கிராமவாசிகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் ஆகியோருடன் இணைந்து போலீஸ்காரர்களும் இடிபாடுகளுக்கு சிக்கி வெளியே மீட்டனர். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் இழப்பீடு வழங்கவும் ஏற்பாடு செய்யும்படி மாவட்ட ஆட்சியர் விஜயகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். சீன அதிபரின் வருகையை முன்னிட்டு KLIA 2 செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் தற்காலிக மூடல். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசுமுறை பயணமாக மலேசியா வருவதை ஒட்டி நாளையும் வியாழக்கிழமையும் KLIA 2 சாலையை பயனர்கள் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாது. புறப்படும் மற்றும் வந்திறங்கும் மேடம், கார் நிறுத்தும் இடம் ஆகியவை வாகனங்களுக்காக மூடப்படும் என மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரிகேட் தெரிவித்துள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பின்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 8:50 மணி முதல் 9:50 மணி வரையிலும் லெபோ KLIA ஈலைட் நெடுஞ்சாலை, லிங்கரான் புத்ரஜயா டெங்கில் நெடுஞ்சாலை, பெர்சியாரன் செலத்தான், லெபோ கெமிலாங், ஜாலான் P5 ஆகிய சாலைகள் முழுமையாக மூடப்பட உள்ளது. அதன்போது டெர்மினல் 2 முனையத்தை டெர்மினல் 1 முனையத்திலிருந்து KLIA டிரான்சிட் வழியாக தான் அணுக முடியும். டெர்மினல் 2 முனையத்தில் வந்திறங்கும் பயணிகள் அடுத்த பயணத்தை தொடர KLIA டிரான்சிட் மூலமாகத்தான் டெர்மினல் 1 முனையத்திற்கு செல்ல முடியும். எனவே தாமதத்தை தவிர்க்க சாலை மூடப்படும் நேரத்திற்கு வெளியே விமான நிலையத்திலிருந்து செல்வது அல்லது வெளியேறுவது குறித்து பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என MHB கேட்டுக்கொண்டது. நாசிகண்டார் உணவக நிர்வாகி கொலை, சந்தேக நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. நாசிகண்டார் கடையின் நிர்வாகி என நம்பப்படும் மியான்மர் நாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் மார்ச் 7ஆம் தேதி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அதில் சம்பந்தப்பட்ட 6 சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த ஆடவர் தாசிக் குலுக்கூர்
தாமான் செப்பாடு ஜெயாவில் உள்ள நாசிகண்டார் உணவகத்தை நிர்வகித்து வந்தார். 2 வெளிநாட்டு ஆண்கள் மற்றும் 4 மலேசியர்கள் உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக பினாங் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சா அகமது தெரிவித்தார். இந்த சந்தேக நபர்கள் பினாங்கிற்கு வெளியே வசித்து வந்தனர். சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய புக்கெட் அமான் கூட்டரசு போலீஸ் உதவியுடன் முயற்சிகள் நடந்து வருகின்றன என்று அவர் கூறினார். வட சப்ரங்பிறை மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற பினாங் போலீஸ் தலைமையகத்தின் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஹம்சா செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். தாமன் ஸ்ரீ மூடா வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், குடியிருப்பாளர்கள் கோரிக்கை. அடைமழை வரும்போதெல்லாம் ஸ்லாங்கூர், ஷா அலாம், தாமன் ஸ்ரீ மூடாவில் திடீர் வெள்ள பிரச்சினை தொடர்கதையாகிவிட்டது. ஆனால் இதுவரை நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. அரசாங்கம் என்ன செய்கிறது என அப்பகுதி வாழ் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி தருகிறார்கள். ஆனால் அடிக்கடி வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் எங்களை வந்து பார்ப்பதற்கோ கள நிலவரத்தை ஆய்வு செய்வதோ நாதி இல்லை என இன்று பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் ஏற்பாடு செய்து செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர். அணைக்கட்டு பகுதியில் தண்ணீரை வெளியேற்ற 6 பம்புகள் இருக்க வேண்டிய இடத்தில் 3 பம்புகள் தான் இருக்கின்றன. அவை கூட வேலை செய்கின்றனவா இல்லையா என்பது தெரியவில்லை. போதாக்குறைக்கு வெள்ள தடுப்பு கட்ட வேண்டிய இடத்தில் தடுப்பு கட்டப்படவில்லை. மாறாக மணலை கொட்டி வைத்துள்ளனர். நாங்களும் சொந்த காசில் எங்களால் முடிந்தவற்றை செய்துவிட்டோம். ஆனால் செய்ய வேண்டியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இன்னும் எத்தனை காலத்திற்கு நாங்கள் அவதிப்பட போகிறோம் என அவர்கள் கேள்வி எழுப்பினர்.